மிருதுபாத நாயகம்பிகா சமேத அக்னிபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவில், பொங்கு சனி பகவான் திருக்கோவில், திருக்கொல்லிக்காடு. இந்த ஊரில் சுவாமி பேர் வந்து அக்னிபுரீஸ்வரர், அம்பாள் பேர் வந்து மிருதுபாத நாயகி. கொல்லிக்காடார் பஞ்சுனும் மெல்லடியால், நெருப்பும் பஞ்சும் ஒன்றா இருக்கிறதா வரலாறு. சூரிய பகவான் கல்யாணமாய் சூரிய பகவானோட வெப்பத்தை உஷாதேவியால் தாங்க முடியலங்கிறதுனால சாயாதேவியை மறுமணம் பண்ணி வைக்கிறார். அவளாலையும் தாங்க முடியல. இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி பாவ விமோச்சனம் கிடைக்கிறது. உஷாதேவிக்கு யமனும் சாயாதேவிக்கு சனி பகவானும் பிறக்கிறார். யமனுக்கு அழிக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் தர்மராஜன்கிற பட்டம் கிடைக்கிறது. சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில், பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாபத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார். சுத்த மனுஷனா புண்ணியவானா இருக்கா, இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா, தோஷங்கிறா. அது பொறுக்காம சனி பகவான் இந்த ஊர்ல வந்து சிவபூஜை பண்ணி, நான் தனதான்யாதிபதியா இருக்கணும், குபேரனால கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும், ஆயுளுக்கு அதிபதியா இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி வரவாங்கிட்டு சிவாலயங்கள்ல மகாலட்சுமி இருக்கக்கூடிய சக்தி ஸ்தானத்துல 2வது அவதாரம் கையில ஏற்கலப்ப காகம் அபேகஸ்த மூர்கஸ்தத்தோட அனுகிரக மூர்த்தியா இருக்கார். இந்த ஊர்ல தரிசனம் பண்ணா கோலது தீர்த்தீர்க்கும் கொல்லிக்காடுரே, கிரக ரீதியா ஜாதக ரீதியா தோஷங்கள் இருந்தால் துடைப்பார். சாதாரணமா தரிசனம் பண்ணா ஓங்கு புகழ் கொல்லிக்காடுரே, புகழ் ஓங்கிறதா வரலாறு. இந்த ஊர்ல சனி பகவான் தனதான்யாதிபதி, குபேரனால கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர், ஆயுளுக்கு அதிபதி. 2வது அவதாரம் பொங்கு சனி அனுகிரக மூர்த்தியா இருக்கார். இந்த ஊர்ல சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. திருபுவன சக்கரவர்த்தி தசரதர் இந்த ஊர்ல ராஜமானியம் கொடுத்ததா வரலாறு. கோவிலை சுத்தி 108 ஏக்கர் ராஜமானியம் கொடுத்திருக்கார். திருபுவன சக்கரவர்த்தி தசரதருங்கும் பொழுது ராமாயணத்துக்கு முற்பட்டது. அடுத்தது வந்து இந்த ஊர்ல 1ஆம் குலோத்துங்கன் சோழர் காலத்துல செங்கல் கோவிலை கருங்கல் கோவிலா மாத்தினதா வரலாறு. சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. சம்பந்தர் பாடல்ல சொல்லும்போது சொல்லுவார், மத்தமும் மன்னியும் மலிந்த சென்னி மேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லிக்காடரேம்பர். மற்ற ஊமத்தம்பு வந்து சாதாரண ஊமத்தம்பு வந்து நம்ம எந்த ஒரு பூஜைக்கும் எதுக்குமே சேர்த்துக்கிறது கிடையாது. இந்த ஊர்ல சிறப்பா சொல்றார். ஏன்னு கேட்டா, கைலாயத்துல சுவாமி அம்பாள் நடனத்தை தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே பார்க்கறாளாம். இந்த பேபிசாசுகள் பூதகணங்கள் பார்க்க முடியலையா. அதனால இந்த ஊர்ல வந்து உட்காந்து சிவபூஜை பண்ணி கேட்கும்பொழுது சுவாமி மனம் இறங்கி இந்த ஊர்ல ஆடுறார். பெரிய நடனமா ஆடுறாராம். பேய்களோடு ஆடினார் மாநடனம்பர் சம்பந்தர். இப்ப பேபிசாசுகள் சத்தியவாக்கு கொடுக்கறது, இங்க வந்து தரிசனம் பண்ணினால் அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் தரமாட்டோம் அப்படின்னு. அதுகளுக்கு விருப்பமான ஊமத்தம்பு ஏற்றுக்கூட பகவான் ஏத்துக்கிறாராம். அதனால இந்த ஊர்ல வந்து தரிசனம் பண்ண இந்த பில்லு சூன்யம் கிரகதோஷம் சித்த பிரம்ம செய்வன இதெல்லாம் இருக்காதும்பா. அடுத்தது வன்னி மரம். பொதுவாகவே குபேர பூஜைக்கு அருகதையான பத்திரம் வன்னி பத்திரம். குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான். குபேர சம்பத்து லட்சுமி கடாட்சம் ரெண்டு விதமா சொல்லுவார். குபேர சம்பத்துங்கிறது நிரந்தரமா 7 தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வங்கள் புகழ் எல்லாமே குபேர சம்பத்து. லட்சுமி கடாட்சங்கிறது கூடும் குறையும், நிரந்தரம் கிடையாது. அந்த குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான். அதுக்கு உகந்த பத்திரம் வன்னி பத்திரம். அதுதான் இந்த ஊர்ல பிரதான ஸ்தல விருட்சம். அடுத்தது கொன்னப்பூ. மாப்பிள்ளை கொன்ன சரக்கொன்னம்பா. பிஞ்சு பூ காய் இலையெல்லாம் ஒரே கொத்துல இருக்கும். சுவாமி நெருப்பு, அம்பாள் பஞ்சு. இவ எப்படி ஒற்றுமையா சந்தோஷமா இருக்காளோ அதேமாரி இந்த ஊர்ல வந்து தரிசனம் பண்ணா குடும்பத்துல ஸ்தாபனத்துல ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பாங்கிறது வரலாறு. அடுத்த பாடல்ல சொல்லுவார், தேடினார் அயன்மொழி மாடும் சேவடி, நாடினார் அவரென்று நனகை கிற்றிலர், பாடினார் பரிவோடு பக்தர் சித்தமும் கூடினார்கரல் செய்வர் கொல்லிக்காடர் என்பர். பிரம்மா விஷ்ணு பாதத்தையும் தலையும் பார்க்க போறா, கிடைக்கல. அதுமாரி ராவணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிவபூஜை பண்ணி கிடைக்கிறது. எதுவுமே தேவையில்லை. இந்த ஊர்ல வந்து தரிசனம் பண்ணும்போது பரிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணால் உடனே அருள் பாலிச்சிருவார் அப்படின்னு சம்பந்தர் சொல்றார். அதே ஆகமத்துல பாத்தீங்கன்னா, பச்சிமாபிமுகம் அக்னீஸ்வரம் சர்ப்பாகார சமன்விதம் சகர் தரிசன மாத்திரேனா கோடி ஐக்கிய பலம் லபிதுங்கிறார். அக்னீஸ்வரர் மேற்கு முகமா இருக்கார், பாம்பை சரிசமமா போட்டுக்கிறாராம். ஒரு செகண்ட்ல இன்னும் துல்லியமா தரிசனம் பண்ணாலே கோடி யாகம் பண்ண பலன்னு ஆகமத்துல சொல்றார். சம்பந்தர் சொல்றார், எதுவுமே தேவையில்லை, பரிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணும் போது அருள் பாலிச்சர்றார் அப்படிங்கிறார். இந்த ஊர்ல பிரம்மா விஷ்ணு ராவணன் ஹரிச்சந்திரன் தாருகாவன ரிஷிகள் எல்லாருமே சிவபூஜை பண்ணி பேரு பெற்றிருக்கா. அஷ்ட திக்பாலகர்ல அக்னிங்கிற திக்குக்கு பதவி கொடுத்ததா வரலாறு. அதனால அக்னி தீர்த்தம், அக்னி மரம், அக்னிபுரீஸ்வரம் சிவபூஜை பண்ணவர் அக்னி பகவான். 2வது சனி பகவான் சிவபூஜை பண்ணி 2வது அவதாரம் பொங்கு சனி அனுகிரக மூர்த்தியா இருக்கார். அப்ப சனி தீர்த்தம். இந்த ஊர்ல திருபுவன சக்கரவர்த்தி ராஜமானியம் கொடுத்ததா வரலாறு. கோவிலை சுத்தி 108 ஏக்கர் ராஜமானியம் உள்ள கோவில் இது. நன்றி சாமி, மிகவும் தெளிவா சொல்லியிருக்கீங்க.